ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க என்னத்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். அந்த தாத்தா வீட்டுக்கிட்ட ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா டெய்லி நைட்டு பசங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் லைட் போட்டு டெய்லி நைட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். அப்போ இந்த தாத்தாவுக்கு நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த கிரிக்கெட் சவுண்டெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அந்த தாத்தாவுக்கு. ஆனால் அந்த தாத்தாவை கொஞ்ச நாள் பொறுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த தாத்தா போய் அந்த பசங்கக்கிட்ட சொன்னாராம். என்னென்னா, தம்பி நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டிங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பசங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டாங்களா. அப்போ அந்த ஒரு வாரம் கழித்து விளையாண்டுட்டு கழித்து தாத்தா கிட்ட கேட்குறாங்களா. அந்த தாத்தா 500 ரூபா கொடுத்துட்றாங்க. அப்புறம் அடுத்த வாரமும் இதே மாதிரி விளையாடுறாங்களா. அந்த தாத்தா தம்பி கொஞ்சம் டைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா கொடுத்தாரா. ஆனால் அந்த பசங்க அடுத்த வாரமும் ஃபுல்லாக விளையாண்டாங்களா. அந்த தாத்தா தம்பி இவ்வளோதான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 100 ரூபா தான் கொடுத்தாரா. ஆனால் அந்த பசங்க அடுத்த வாரமும் விளையாண்டாங்களா. இப்போ அடுத்த வாரமும் விளையாண்டு கேட்குறப்போ இந்த தாத்தா தம்பி எனக்கு அதுக்குள்ளே ஒரு வேறு கமிட்மெண்ட் வந்துருச்சுப்பா, ஒன்று எனக்கு வாரம் என்னால் வெறும் 50 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 50 ரூபா கொடுத்தாரேன். அப்புறம் உடனே அந்த பசங்க நாங்கள் வாரம் ஃபுல்லாக விளையாண்டா நீங்கள் வெறும் 50 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு விளையாடுவோன்னு நினச்சிங்களா. ஒன்று நாங்கள் இந்த கிரவுண்டு பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. இந்த தாத்தாக்கும் ரொம்ப ஹாப்பியாக நைட்டெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கினாரா. இதே அந்த தாத்தா ஸ்ட்ரெயிட்டாக போய் தம்பி நீ நைட்டு இங்கே விளையாடாதீங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லியிருந்தாருன்னா இந்த பசங்க யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இதே அந்த தாத்தா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை போய் இந்த பசங்கக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அந்த பசங்களும் போயிட்டாங்க, இந்த தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, திங்க் டிஃப்ரெண்ட். Thank you.